ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அழகர் வைப்ஸ். இன்னைக்கு வந்து ஃபத்தேபூர் சிக்ரி போகிறோம். ஃபேமிலியோட செம்மையாக என்ஜாய் பண்ணுறோம். வாங்க பார்க்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஹோட்டல்லே முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. ஆலு பரோட்டாவும் தோசையும் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். சூப்பர் டேஸ்ட் ஆலு பரோட்டா. போகிற வழியில் இந்த மண்ணில் செஞ்ச கிளாஸில் டீ குடிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. நாங்கள் வாங்கி குடித்தோம். அது வந்து குல்லட் சாய்ன்னு சொல்கிறாங்க இங்கே. அது ரொம்ப ஃபேமஸ் இந்த கிளாஸு. அண்ட் ஒன் டைம் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டு உடைக்கிறது ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது எங்களுக்கு. சூப்பர் டேஸ்ட்டாக இருந்ததுங்க டீ. ஆக்ரா வந்ததுலேருந்தே இந்த டீ குடிக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். இப்போ காலைல குடித்தாச்சு. ஹோட்டல்லேருந்து கார் எடுத்திருந்தோம். ஏன்னா இது வந்து கொஞ்சம் தூரம் ஆக்ராலேருந்து ஃபத்தேபூர் சிக்ரி ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் வருது. ஸோ அதனால் காரில் ட்ராவல் பண்ணி வந்துட்டோம். ஒரு 10 மினிட்ஸ் தாங்க வெயிட் பண்ணோம். காட் வந்துருச்சு. இந்த காட்டில் தான் நம்ம ட்ராவல் பண்ணி உள்ளே போகணும். இதுக்கு வந்து 25 ருபீஸ் பர் பர்சனுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு காலத்தில் கேபிட்டலாக இருந்த சிட்டி. ஸோ ஃபுல்லாக பார்க்கணுன்னு ரொம்ப ஆர்வமாக கிளம்பினோம். ஃபுல் ஹிஸ்ட்ரி இந்த பேலஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக கைடு எடுத்திருந்தோம். ஆன்லைன்லேயே டிக்கெட் எடுத்துட்டோங்க. ஃபத்தேபூர் சிக்ரிக்கு வந்து 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க என்ட்ரி டிக்கெட்டு. இங்கிலீஷா ஹிந்தியான்னு கேட்டாங்க. நாங்கள் இங்கிலீஷில் சொன்னோம் ஃபுல்லாக ஹிஸ்ட்ரியை. கைடு இங்கிலீஷில் எந்த கிளாரிட்டியில் சொல்கிறாருன்னு கேளுங்க. நான் வந்து ஃபுல்லாக தமிழில் உங்களுக்கு அதுக்கப்புறம் சொல்கிறேன். Sikri is living area for Akbar and Jodha by. Second part, Fatehpur holy place. Their dargah, you know dargah? Yeah. Samadhi, tomb of Salim Chishti. That name Salim Chishti, who was priest of Akbar. So Akbar was first capital in Delhi. So that time Akbar had three wives, different religion. One Hindu, one Muslim, and one Christian. First wife named Ruqayya. She was Muslim from Turkey. Second, Jodha Bai. She was Hindu from Rajasthan in Jaipur. And third, Maryam, she was Christian from Goa. So Akbar had three wives, but had no son, no kids. So Akbar was very upset. So Akbar decided to came here because there was the holy man Sufisant lived here. So Akbar came here by walk without shoes. From where? From Delhi. And meet From the Delhi, yes. here by walk without Yes, shoe. and meet the holy man. So I blessed the holy man. After some time, Akbar got a son. Was a Hindu lady, Jodha Bai. Son name was Jahangir. Akbar was very happy. So Akbar decided to living here. So Akbar So building first son from Jahangir. Jodha Bai is Jahangir. Yes. So first we'll Sikri, then after Fatehpur. Fatehpur part complete 12 years. After some time, Salim Chishti died. So Akbar built a Muslim tomb in the Fatehpur. அந்த டைமில் இதான் கோட்டாக இருந்தது. இங்கே தான் வந்து கிங்ஸ் எல்லாம் உட்காருவாங்க. இந்த கிரவுண்டில் வந்து பொதுமக்கள் உட்காருவாங்க. அந்த கார்னர்ஸில் ஃபுல்லாக விஐபிஸ் உட்காந்துருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம இருக்கிற இடத்தோட பேர் சிக்ரி. இந்த முழு சிட்டியையும் பில்ட் பண்ணது முகல் எம்பரர் அக்பர். அக்பருக்கு அந்த டைமில் 3 மனைவிகள் இருந்தாங்க. அவருக்கு நீண்ட காலமாக குழந்தை இல்லை. அதனால் அக்பர் வெறும் காலில் டெல்லியிலேருந்து இங்கே சலீம் சிஸ்டின்ற செயிண்ட்டை பார்க்குறதுக்கு நடந்து வந்தாராம். இங்கே இருந்த செயிண்ட் பிளெஸ்ஸிங் கொடுத்ததுக்கப்புறம் தான் அவருக்கு ஒரு மகன் பிறந்தாருன்னு சொல்கிறாங்க. அவருக்கு குழந்தை பிறந்ததுனால இங்கே ஒரு பெரிய ராயல் சிட்டி பில்ட் பண்ணணும்னு முடிவு செய்கிறாரு. சுமார் 14 வருஷமாக இந்த நகரம் முகல் கேபிட்டலாக இருந்திருக்கு. அக்பர் ஒரு பவர்ஃபுல் எம்பரர் மட்டும் இல்லை, அவர் ஒரு செகுலர் ரூலர். அவருக்கு எல்லா ரிலீஜியனோட கல்ச்சர் பிடிச்சதுனால ஒரு புது ரிலீஜியன் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு, தில்ஹி இலாய். ஆனால் அது பெருசாக ஸ்ப்ரெட் ஆகலை. இங்கே வரவங்க சுற்றி பார்க்குறதுக்கு நடக்க முடியலனாலும் இந்த மாதிரி வீல் சேர் செட் பண்ணி நம்மளை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. வர வயசானவங்களுக்கும் நல்லா ரெஸ்பெக்ட் கொடுத்து பார்த்துக்கிறாங்க. அக்பருக்கு கேம்ஸ் ரொம்ப பிடிக்குமாம். இந்த இடத்துல தான் பீப்புளை வச்சு லூடோ மாதிரி கேம் விளையாடுவாங்களாம். லைவ் ஹியூமன் செஸ் மாதிரி இருக்குமா அந்த கேமை. இப்போ நம்ம பார்க்குறது ரொம்ப அழகான ஸ்ட்ரக்சர், பஞ்சமஹால். இந்த பில்டிங்கில் 5 ஃப்ளோர்ஸ் இருக்குது. மேலே போக போக ஃப்ளோர்ஸோட சைஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. மொத்தம் 176 பில்லர்ஸ் சப்போர்ட்டுக்கு இருக்குது. இது காற்று நல்லா வருன்றதுனால ராயல் லேடிஸோட ரிலாக்ஸேஷன் பிளேஸாக இது இருந்திருக்கு. சென்ட்ரல் கோர்ட்யார்டுக்கு நடுவில் ஒரு பெரிய பாண்ட் இருக்குது. அது ஒரு 12 ஃபீட் டெப்த் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நடுவில் ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. அங்கே தான் அக்பர் அவரோட ஸ்காலர்ஸ் கூட டிஸ்கஷன் நடத்துகிற இடமா. மியூசிக் பர்ஃபார்மன்ஸ்லாம் இங்கே நடக்கும்னு சொல்கிறாங்க. ஃபேமஸ் முகல் மியூசிஷியன் தான்சேன் இங்கே பாடியிருக்காருன்னு ஹிஸ்ட்ரி சொல்லுது. இப்போ நம்ம பார்க்குறது அக்பரோட ஃபஸ்ட்டு ஒய்ஃப் ருக்கையாவோட ரூம். உள்ளே ஃபுல்லாக டைமண்ட் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இந்த மேலே இருக்கிற கார்விங்ஸ் ஃபுல்லாக ஹேண்ட்மேடுங்களாம்.
இப்போ நம்ம பார்க்க போகிறது அந்த காலத்து டைனிங் ஏரியா. அப்போவே பஃபே சிஸ்டம் மாதிரி இருந்திருக்கு. இங்கே தான் ராஜா அவர் குடும்பத்தோடு சாப்பிடுவாராம். இதுதான் அக்பரோட ப்ரைவேட் பிளேஸ். இங்கே தான் அக்பர் ரெஸ்ட் எடுப்பாருன்னு சொல்கிறாங்க. இதுதான் அவரோட அந்த காலத்து பெட்டுங்களாம். இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, இந்த பேலஸில் சம்மரில் கூலாகவும் வின்டரில் வார்மாகவும் இருக்கிற ஆர்கிடெக்சர் டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த ரூமுக்கு நேச்சுரலாக பர்ஃப்யூம் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. எப்படின்னா, இங்கே தண்ணி ஊற்றி நிறைய பூக்களை போட்டுருவாங்களாம். அந்த பூக்களோட ஸ்மெல்லு வந்து அந்த ரூமுக்கே கொஞ்சம் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்குங்களாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஜோதாபாய் பேலஸ். அக்பர் ஜோதாபாய்க்காக கட்டின பேலஸ் இது. இவங்க ராஜஸ்தான்லேருந்து வந்த ஹிந்து ராணி. ஜோதாபாய் மனைவியாக வரல, ராணியாகவே வந்தவங்க. திருமணத்துக்கு முன்னாடியே சொன்னாங்க, என் மதம் மாற மாட்டேன், என் பூஜைக்கு கோயில் வேணும்னு, என் மரியாதை என் உரிமைன்னு கேட்டவங்க. அந்த டிமாண்டுக்கு எல்லாம் கேட்டதை அப்படியே செஞ்சு கொடுத்தவர் தான் அக்பர். அவங்களோட பெரிய பரிசு தான் அவங்களோட மகன் சலீம், அப்புறமா எம்பரர் ஜஹாங்கீர் ஆனவர். அந்த காலத்திலே அவங்களோட வாழ்க்கையும் கலாச்சாரமும் இணைந்த இடம்தான் ஃபத்தேபூர் சிக்ரி. மன்னன் கட்டியது அரண்மனை, ஆனால் ராணி கொண்டு வந்தது மரியாதையும் கலாச்சாரமும். இதுதான் ஜோதாபாயோட மதிக்கத்தக்கும் கதைன்னு சொல்கிறாங்க. அதாவது முகலாய பேரரசின் எதிர்காலத்தையே மாற்றிய ஒரு குழந்தை அப்படின்னா அது சலீம் தான். அதே சலீம் ஒரு ஃபேமஸ் லவ் ஸ்டோரியில் ஹீரோ. சலீம் அனார்கலி கேள்விப்பட்டிருக்கீங்களா? உண்மையா இல்லையான்னு தெரியல, ஆனால் ஹிஸ்ட்ரியில் ரொம்ப ஃபேமஸ் ஸ்டோரி. அந்த சலீம் யாருன்னு தெரியுமா? ஜோதாபாயோட மகன் தான்னு சொல்கிறாங்க. ராணிக்கும் சம்மரில் கூலாகவும் வின்டரில் ஹாட்டாகவும் இருக்கிற மாதிரி பேலஸ் அமைச்சிருக்காங்க. 47 வேலையாட்கள் இருந்திருக்காங்க ராணிக்காகன்னு சொல்கிறாங்க. அக்பர் ஜோதாபாய்க்காக இந்த பேலஸ்குள்ளே ஒரு கோயிலும் கட்டியிருக்காரு. இந்த இடத்துல எல்லா ஹிந்து கடவுள்களோட சிலையும் இருந்திருக்கு. பிரிட்டிஷ் காலத்தில் சில சிலைகளை வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. Hindu pot colors the holy water. ஜோதாபாய் ஹிந்து ராணின்றதுனால வெஜ்ஜு மட்டும்தான் சாப்பிட்ருக்காங்க, நான்வெஜ் சாப்பிடல. ஸோ அவங்களுக்கு தனியாக வெஜிடேரியன் கிச்சன் தனியாக, நான்வெஜ் கிச்சன் தனியாக. வெஜ் கிச்சன் ஜன்னல் மேலே நிறைய இயரிங்ஸ் மாடல் டிசைன்ஸ் போட்டிருக்காங்க. அது வந்து கேட்லாக் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கலாம். இயரிங்ஸ் இந்த மாடலில் வேணும், இதை நாங்கள் இப்போ எனக்கு செஞ்சு தாங்க, அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடம் இவ்வளோ அழகாக பில்ட் பண்ணியிருந்தாலும் சில வருஷத்துலேயே முகல் கேபிட்டல் வேறு இடத்துக்கு மூவ் பண்ணிட்டாங்க. காரணம் பார்த்திங்கன்னா தண்ணி பற்றாக்குறை, தண்ணி இல்லாமல் இருந்திருக்கு. இப்போ நம்ம போகிறது ஸ்பிரிச்சுவல் பிளேஸ். இது முகல் எம்பையரில் மிகப்பெரிய மாஸ்கில் ஒன்று. அக்பருக்கு மகன் பிறப்பாருன்னு பிளஸ் பண்ண செயின்ட் சலீம் சிஷ்டியோட டோம்ப் இங்கே தான் இருக்குது. இங்கே இப்போ கூட நிறைய பேர் வந்து ப்ரேயர்ஸ் பண்ணுறாங்க. செயின்ட் சலீம் சிஷ்டியோட ஃபேமிலி பரம்பரையாக இன்னும் இந்த ஏரியாவில் தான் இருக்கிறாங்க. இன்னும் அவர் ஃபேமிலியில் யார் இறந்தாலும் இங்கே தான் வந்து பரி பண்ணுறாங்க. இப்போ பார்க்குறது ஏஷியாவிலே மிகப்பெரிய கேட்வேன்னு சொல்கிற புலந்த் தர்வாசா. அக்பர் குஜராத்தை வெற்றி பெற்ற நினைவாக இந்த கிராண்ட் கேட் கட்டினாருன்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த கேட்டை விக்ட்ரி கேட்டுன்னு கூட சொல்லுவாங்களாம். இப்போ நம்ம இங்கே நின்று பார்க்கும்போது கூட இந்த கேட்டோட ஹைட்டு, ஆர்கிடெக்சர், கிராண்ட் லுக்கெலாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குங்க. ஒரு தடவை கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடம். திரும்பி அந்த காட்டிலே கிளம்பிட்டோம். இது ரொம்ப பெரிய பேலஸுங்க. இதுதான் முகல் எம்பரர் அக்பர் பில்ட் பண்ண அமேசிங் ஹிஸ்டாரிக்கல் சிட்டின்னு சொல்கிறாங்க. ஜோதாபாய்க்கு கொடுத்த ரெஸ்பெக்டு, சலீம் சிஷ்டி பிளெஸ்ஸிங், அதனால் உருவான முகல் கேபிட்டல் இதுதான் ஃபத்தேபூர் சிக்ரி. கைடோட ரேட் பார்த்திங்கன்னா கீழே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கவர்மெண்ட் வைஸ் 1800ன்னு சொல்லிட்டு. நாங்கள் பேசி அப்புறம் 700க்கு வந்தாங்க. ஸோ 2 பேர் தானேன்னு சொல்லிட்டு நாங்கள் அவங்கள கன்வின்ஸ் பண்ணோம். ஃபெப்ரவரினாலும் வெயில் கொஞ்சம் ஜாஸ்தி தாங்க. ஃபுல்லாக சுற்றிட்டு வரதுக்குள்ளே ரொம்ப ட்ரெயின் ஆகிட்டோம், பயங்கர டயர்டாயிடுச்சு. பட் ஒரு நாளைக்கு ஃபத்தேபூர் சிக்ரி மட்டும்தான் பார்க்க முடிஞ்சுது. ஃபேமிலியோடு போனால் அதுதான் நம்மளால் பண்ண முடியும். ஏன்னா குட்டீஸு எல்லாரையும் இழுத்துட்டு நம்ம போகும்போது ரொம்ப டயர்டாயிரும். இங்கே இருக்கிற ஜுவல்லரி ஃபுல்லாக ஹேண்ட்மேடுன்னு சொல்கிறாங்க. நிறைய ஒயிட் மார்பிள்ஸில் செய்யப்பட்ட ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. இந்த கேண்டில் லைட்டிங் ஸ்டாண்டு, இல்லை ஊதுவத்தி ஸ்டாண்டு, இந்த மாதிரி அழகழகாக இருந்தது. எதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி ஐட்டம் நீங்கள் வாங்கிக்கலாம். நல்ல பசிங்க,
தேடுன்னு தேடி ஒரு நான்வெஜ் ஹோட்டல் கிடச்சிச்சு. கோவிந்த் ரெசார்ட்டுன்னு சொல்லிட்டு போனோம். அது ஆல்மோஸ்ட் பக்கத்தில் தான் இருக்குது ஃபத்தேபூர் சிக்ரிக்கு. ஃபஸ்ட்டு லஸ்ஸி ஆர்டர் பண்ணோங்க. அதுக்கப்புறம் சிக்கன் ஐட்டம்ஸ் எல்லாமே ரொம்ப ஜூஸியாகவும் ரொம்ப நல்லாவும் இருந்தது. ரைஸுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே சுமாராக தாங்க இருக்குது. ஆனால் அதில் இருக்கிற கறிலாம் நல்லா ஜூஸியாக பண்ணுறாங்க. இங்கெல்லாம் வந்தால் நம்பி சப்பாத்தி சாப்பிட்லாம், கறி மட்டும் சாப்பிட்லாங்க. மற்றபடி ரைஸ்லாம் வந்து யோசிக்கணும். எதுவுமே ஆனால் ரொம்ப ஸ்பைஸியாக இல்லை. க்ரீன் சில்லி கூட நம்ம கடிச்சிட்டு சாப்பிட்லாம். அந்த சாப்பாடு கூட சூப்பராக இருக்குது. மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது லஸ்ஸி இந்த இடத்துல கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது. சுற்றுனதுக்கும் அதுக்கும் பயங்கர பசிங்க. நல்லா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். கார் பார்த்திங்கன்னா ஆக்ராலேருந்து ஃபத்தேபூர் சிக்ரிக்கு 1500 சொன்னாங்க. நாங்கள் மத்ராக்கும் எங்களை வந்து விட சொல்லியிருந்தோம். ஸோ வந்து 2500 சார்ஜ் பண்ணாங்க. ஸோ கார் எடுத்தால் இந்த எக்ஸ்பென்ஸ் ஆகுது. இன்றைக்கி வாங்கினது பார்த்திங்கன்னா இந்த குல்லட் வாங்கினோம். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வீட்டில் டெக்கரேட் பண்ணலான்னு எங்கள் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தார். என்ன டெக்கரேட் பண்ண போகிறாருன்னு தெரில. ஆனால் பண்ணாருன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 3rd டே மதுரா வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.